டிவோர்ஸ் நல்லதா கெட்டதா? டிவோர்ஸ்ன்றது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. நீங்க ஆனா நல்லதா கெட்டதான்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வாழ்க்கை நமக்கு சரியில்லை, இவரு நம்ம ஹஸ்பண்ட் சரியில்லை, இல்லைன்னா நம்ம ஒய்ஃப் சரியில்லை, நம்ம டிவோர்ஸ் வாங்கிட்டு நம்ம ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம், இல்லைன்னா அடுத்தது ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இது யோசிச்சிருப்பீங்க. இது டிவோர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி டிவோர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு விதமான வாழ்க்கை அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். புதுமையான ஒரு தனிமை, புதுமையான ஒரு வாழ்க்கை துணை, அவங்களுக்கு அடாப்ட் ஆகணும். ஸோ இதுல இருக்கிற நன்மை என்ன, இது இருக்கிற தீமை என்ன, இது நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பீங்க. நீங்க ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி, நீங்க ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி, நீங்க ஒரு ஜட்ஜா, நீங்க உங்க மனசுக்குள்ளேயே நீங்க பல ஆயிரம் விதமான கேள்விகள் நீங்க உருவாக்கி இருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதுதான் டிவோர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கற்பனை வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க, டிவோர்ஸ்க்கு பின்னாடி ஒரு கற்பனையை வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்காது. பட் ஆனா அந்த கற்பனையில ஒரு வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சு டிவோர்ஸை வாங்குவீங்க. அந்த மாதிரி மனநிலையை நீங்க இருந்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்டை மாத்திடுங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நல்லது கெட்டதுன்றது இதுக்கு மட்டும், வாழ்க்கைக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த நீங்க நல்லதுன்னு நினைச்சு நீங்க ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அது சமுதாயத்துல வேற ஒரு மனிதருக்கு அது கெட்டதா தோணும். அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு செயல்னாலும் அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அது அவங்கவுங்க பார்க்கிற அந்த ஆங்கிள், அந்த பார்வையினோட நோக்கத்தை பொறுத்து தான் அது நல்லதாகவும் மாறும் கெட்டதாகவும் மாறுற மாதிரி அமையும். இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் டிவோர்ஸ் லைஃப் எப்பயுமே டிவோர்ஸ் ஆன ஒரு மென்னால ஒரு மூமெண்டா இருக்கீங்கன்னா உங்க லைஃபை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுத்தி நெக்ஸ்ட் லைஃபை ரீபில்ட் பண்றது தான் நம்மளோட மெயின் குறிக்கோள். உங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பலவிதமான உணர்வுகளையும் பலவிதமான அனுபவங்களையும் வச்சுதான் அது நல்லதா கெட்டதான்னு டிசைட் பண்றீங்க. அதை வச்சுதான் டிசைட் பண்ணவும் முடியும், இதுதான் உண்மை. ஆனா உங்களோட சூழ்நிலைகளுக்கு, உங்களோட டைமிங்க்கு, உங்களோட நினைவுகளுக்கும், உங்களோட ஏற்கனவே உங்களுக்குள்ள வச்சிருந்த அந்த வாழ்க்கை மாற்றத்துக்கும் அடாப்ட் பண்ணி தான் அது நல்லதா கெட்டதா நீங்க டிசைட் பண்ணுவீங்க. நீங்க எதையுமே டிசைட் பண்ணக்கூடாதுங்க, டிசைட் பண்ணவும் முடியாதுங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாமே டிசைட் பண்ணி நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கைன்றது அது ஒரு அற்புதமாகவும் இருக்காது. ஏன்னா வாழ்க்கைன்றது நாம அதை தேடி வாழ்ந்து போகக்கூடாது. வாழ்க்கைய நம்ம வழிக்கு நம்ம மாற்றி அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கைய அமைச்சு கொண்டு போகணும். இதுல நல்லது கெட்டது அப்படின்றதெல்லாம் கிடையாது. எதெல்லாம் உங்களுக்கு நல்லதோ அதே மாதிரி உங்க மூலியமா மற்றவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நீங்க வழிநடத்தி கொண்டுட்டு போறீங்க பாருங்க, அந்த செயலை வெற்றிக்கிடமா செய்யறீங்க பாருங்க, அதுதான் நல்லது. அது மற்றவங்களோட மனதையும் புண்படுத்தாம செயல்படுத்துறது தான் நல்லது. ஆனா அவங்க வேற ஆங்கிள் பார்த்தாலும் அந்த ஆங்கிள்லையும் அவங்களோட பார்வையும் மாத்தி நீங்க புதுசா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் வர மாதிரி நீங்க ஒரு செயலை அமைச்சிக்கிறீங்க, ஒரு சூழ்நிலையை அமைக்கிறீங்க, ஒரு செயலை வெற்றிகரமா நடத்துறீங்கன்னா அதுதான் நல்லது. அதே உங்களுக்கு மட்டுமே நல்லதாகவும் அடுத்தவங்களுக்கு அது கெட்டதா அமைஞ்சு மாதிரி இருந்ததுன்னா அது கெட்டதுதான். நல்லதுன்றது ஒரே செயல்ல அடங்கி இருக்கு. உங்களுக்கும் நல்லதா இருக்கணும், அவங்களுக்கும் நல்லதா இருக்கும். ஒரு செயல் செய்யறப்போ, ஒரு சூழ்நிலைகளை நீங்க மாத்துறப்போ, அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யறப்போ,
இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டதுன்றது எல்லாமே இருக்குங்க. அவங்கவுங்க பார்வையை பொறுத்து இருக்கு, அவங்கவுங்களோட நோக்கத்தை பொறுத்து இருக்கு, அவங்க செய்யற செயல்களை பொறுத்து இருக்கு, அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து. இது எல்லாமே தான் ஒரு நல்லதா கெட்டதான்னு வடிவமைக்கும். நம்ம டிவோர்ஸ் நல்லதா கெட்டதா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா நல்லதா கெட்டதா அப்படின்றது நீங்க சூஸ் பண்றதுன்றது இது வாழ்க்கை. ஒரு நாள்ல முடிஞ்சு போற விஷயங்கள் கிடையாது. ஒரு செயலோட நம்மளோட வாழ்க்கையை நம்ம டெய்லியும் அதே செயலை செஞ்சு அந்த வாழ்க்கை நடத்த போறதும் கிடையாது. சூழ்நிலைகள் மாறும், செயல்கள் மாறும், உணர்வுகள் மாறும், உங்களோட மைண்ட் தாட் மாறும். அடுத்தவங்களோட நீங்க ஒரு செயல் செய்யீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட மைண்ட் தாட் மாறும், உங்களோட பேரண்டோட உணர்வுகள் மாறும். இதை மாதிரி மாறி மாறி எல்லாமே வடிவமைச்சு கட்டமைப்பு பண்ணதுதான் வாழ்க்கை. ஸோ இதுல நீங்க அவேர்னஸா வாழ கத்துக்கணும். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃப் உங்களுக்கு கோச்சிங் மூலமா நம்ம கோச் பண்றோம். நீங்க தாராளமா நம்ம மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான புது அனுபவத்தை கொடுக்கக்கூடிய உங்க வாழ்க்கையும் மாற்றக்கூடியதாகவும் மற்றவர்கள் வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியா உங்களை வடிவமைப்போம். எப்பயுமே உங்களோட உங்க வாழ்க்கைக்கு உறுதுணையாகவும் உங்களை ஜீரோவிலிருந்து ஹீரோவும் ஆக்குறதும் உங்களோட டைரக்ஷனை மாத்தி அமைச்சு ஒரு நல்ல ஒரு புதுவிதமான ஒரு தெளிவான பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃபோட நோக்கம், குறிக்கோள். இப்போ நீங்க ஒரு தெளிவை உருவாக்கணும் அப்படின்னா அந்த தெளிவு உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க அதை வெளியில செயல்படுத்துவீங்க. அந்த தெளிவு உங்களுக்குள்ளேயே வரல அப்படின்னா உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி கரெக்டா நீங்க வடிவமைப்பீங்க, எப்படி கரெக்டா நல்லபடியா வாழுவீங்க? அதுல பிரச்சனைகள் தான் வரும். அந்த மாதிரி அந்த தெளிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியதும் தெளிவை உங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடியது தான் நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃப். எப்பயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசானா ஒரு கோச்சிங் பண்ணி உங்களுக்கு வழி நடத்துறோம். நீங்க இங்க உள்நாட்டுல இந்தியால இருந்தாலும் வெளியில அதர் ஃபாரின்ஸ் கண்ட்ரில இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம மெயில் ஐடிக்கு தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான முழு லைஃப்க்கு உண்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க டீம் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம கிளியரா டைரக்ஷனோட லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு எப்பயுமே ஒரு வாழ்க்கை வழிகாட்டியா இருப்போம். ஏன்னா டிவோர்ஸ் ஆன ஒரு பீப்புளுக்கோ ஒரு மென்னுக்கோ ஒரு உமனுக்கோ ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு உருவாக்குனது அதிகமா இல்லை. நாங்கள் தான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம். இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி நீங்களும் சந்தோஷமாக வாழணும், உங்களோட அடுத்த லைஃபையும் மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம். உங்களுக்கு டிவோர்ஸில் நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. ஆண்களில் நல்லவர்களும் இல்லை, கெட்டவங்களும் இல்லை. பெண்களில் நல்லவங்க இல்லை, கெட்டவங்க இல்லை. கணவன்களை நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது. மனைவியில நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்க கிடையாது. இதெல்லாம் நியூட்ரலா கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை வடிவமைக்கிறது தான் இங்க நம்ம வாழ்க்கை நோக்கமா இருக்கு. அதை தான் வாழ்றோம், அதை தான் வாழ்ந்து பார்க்குறோம். ஏன்னா ஒரு பிறப்புன்றது முதல் ஒரு இறப்பு வரை தன்னோட உணர்வுகளை தன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை அடுத்தடுத்து குரோத்துக்கு கொண்டு போறது தான் வாழ்க்கை. ஏன்னா வாழ்க்கை இங்கதான் நிர்ணயிக்கப்படுது, இங்கதான் செயல்படுது, இங்கதான் தெளிவு ஏற்படுது, இங்கதான் வெற்றியும் அடங்கியிருக்கு, இதுலதான் தோல்வியும் அடங்கியிருக்கு. இதுதான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்லயும் அடங்குது, இதுதான் சண்டையும் உருவாக்குது. ஸோ எல்லாமே இங்கதான் அடிப்படையா இருக்கு. இந்த அடிப்படையை நாங்க தெளிவா உங்களுக்கு புரிய வைப்போம். இந்த அடிப்படையை உங்களுக்கு தெளிவா உங்களுக்குள்ள உருவாக்கி உங்க மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கறது தான் நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃபோட மிகப்பெரிய ஒரு கோலா இருக்கு. ஸோ உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தணும்னா நீங்க ஈஸியா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு தான் மெயில் ஐடி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை முன்னேற்றத்தையும் வழி நடத்தி எடுத்துட்டு போங்க.